அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசமும். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. ஆனால் மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வலிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள், அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தேங்க்யூ. கரூர் இஷ்யூ ரொம்ப பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் ஓடி போயிட்டாங்க, அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பரவிட்டே இருந்துச்சு. அண்ட் அவர் கைது பண்ணணும் அப்படின்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என்ன
எதுக்காக நான் இங்கே இந்த இடத்த விட்டு போயிட்டேன். அதில் அவர் மீட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தார். பட்டு இந்த மாதிரி கட்சை விட்டு இவர் வெளியே போயிடணும் அண்ட் இதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயே வரக்கூடாது, இவர் அரசியலே விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கும்போது, இவர் நான் போக மாட்டேன், நான் திருப்பி வருவேன், உங்களை மீட் பண்ணுவேன், கரூர்லேயே வந்து உங்களை மீட் பண்ண சுச்சுவேஷன் வந்தாலும் நான் கம்பல்சரி நான் உங்களை வந்து மீட் பண்ணுவேன்ற அளவுக்கு பேசியிருப்பார். அண்டு அப்போது நம்மளை சனிக்கிழமை வந்து நம்ம அவரை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு இல்லை, அவர் கம்பல்சரி வருவார். அண்டு அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த இஷ்யூக்கு அப்புறம் அவர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல. பட் இடங்களை பற்றி அவர் சொல்லியிருப்பார், கம்பல்சரி அதில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவருக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம நடத்தின மீட்டிங்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவர் வந்து கொஞ்சம் ஆறுதல் ஆகிருப்பார். ஏன்னா அங்கே இருக்க மக்களே வந்து உங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை, இந்த மாதிரி நடந்ததுனால தான் ஆச்சு, இவங்களால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களும் வந்துட்டு இருந்தது. சில பேர் அதில் நடிக்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம். அண்டு இது எல்லாமே அவருக்கு கடவுள் வந்து வெளிச்சத்தை கொண்டு வராரு, உண்மையை வெளிச்சத்தை கொண்டு வராரு அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பார். தளபதி விஜய் அவர்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.